அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரோஸ் வாட்டர் செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டில் கொஞ்சம் பூ இருந்தது, தலைக்கு வைக்க வாங்கியிருந்தோம். அது வீணாக போச்சு. சரி, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கிட்டு இப்போது ரோஸ் வாட்டர் செய்ய ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். போட்டு இது கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். ரோஸ் வாட்டர் நம்ம காசு போட்டு வாங்க வேண்டாம். நம்ம பன்னீர் ரோஸ் வாங்கினோம்னா விலை கம்மியாக விற்கிற டைமில் நம்ம வாங்கி நம்மளே பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் பாருங்கள், இது அப்படியே கொதிச்சதுனாக்கா கலர் வரும். இதில் இன்னும் கொஞ்சம் பூ சேர்த்துக்கலாம். இது கொதிச்சத உடனே அது வந்து கலர் வந்துடும். இதை அப்படியே நம்ம ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் ரோஸ் வாட்டரு. நான் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் இருக்கிற பூவும் போட்டுக்க போகிறேன். நான் தண்ணியாக விட்டுருக்கோம். நான் 2 டம்ளர் தண்ணியாக விட்டுட்டேன். இருக்கிற பூவும் போட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதிக்குது. இதுலேயே டபுள் பாயில் மெத்தட் கூட செய்யலாம். நான் டைரெக்டாகவே செஞ்சுட்டேன். பாருங்கள், ரோஸ் கலர் பிங்க் கலராக வருது. இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம், 1/2 டம்ளர் சுண்டி போச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதித்த உடனே பாருங்கள் என்ன கலர் இருக்குதுன்னு. இது ரோஸ் கலர் வந்துருச்சு. நம்ம விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது இப்படி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் சுத்தமான ரோஸ் வாட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம முகத்துக்கு கைக்கு காலுக்கு எல்லாம் அப்ளை பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த சொரன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களும் இதேமாரி கெமிக்கல் எல்லாம் வாங்காதீங்க. நமக்கு ரோஸ் வாட்டர் நமக்கு கிடைக்குது. அது வாங்கி இதேமாரி நீங்களே காய்ச்சினாக்கா இந்த மாதிரி வெள்ளையாகிடும் அந்த சக்கை. அப்படியே கொஞ்சம் நேரம் இதிலே கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டால் அந்த சாரெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. அப்படியே நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லாஹ்.